இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமாவோட வரலாற்றில் 50க்கு மேற்பட்ட புது தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண ஒரே ஹீரோ, 54 புது டேரக்டர்களுக்கு படம் கொடுத்த ஒரே ஹீரோ உலக வரலாற்றில் அவர் மட்டுமே. சார் நடித்த 170 படத்தில் வந்து 50 படம், 50 ப்ரொடியூசர். புது ப்ரொடியூசர்னா என்ன சார்? நான் வந்து 20 வயசில் வர்றேன், ஒரு 45 கிலோ ஒல்லியை திருண்டு வந்து நிற்கிறேன். இந்த பையன் படம் எடுப்பான்னு நம்பி கால்ஷீட் கொடுத்துர்ல, 50,000 அட்வான்ஸ் கொடுத்தேன், 4 லட்ச ரூபா சம்பளம். அதை நம்பி ஒருத்தர் படம் பண்ண வர்றாருல, அதான் சொன்னேன். அவர் வந்து அந்த நம்பிக்கை. ராவுத்தரும் அதே மாதிரி தான். அவர் வந்து ராவுத்தர் வந்து இவ்வளோ இருந்தால் கூட அவர் வந்து உடனே பெரிய பெரிய கம்பெனியாக தேடியெல்லாம் விட மாட்டார். வர்ற சின்ன சின்ன ஆளுங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவார். புது புது ப்ரொடியூசர்களுக்காக கொடுப்பார். டைரக்டர்கள் அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் டேட் கேட்டால் கொடுத்துருவார். சார் அப்படி உருவானவங்க தான் இன்றைக்கி ஆபாவானுங்க. அந்த டிஎஃப்டின்ற ரெகனைசேஷனே கேப்டனும் கொடுத்தார், கேப்டன் ராவுத்தரும் கொடுத்தாங்க. அந்த 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், பூமி ஒலிகள் வந்து வெளியே வர்றது காரணம் வந்து கேப்டன் இல்லைன்னா வந்திருக்கே படமே வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு டிஎஃப்டி அப்படின்றது ஒரு அப்படின்னா அதில் வந்து இன்றைக்கி ஒரு 50 டேட் வந்து அந்த 50 பேர்த்துடைய காரணம் அடிப்படையாக வந்து கேப்டனும் ராவுத்தர் இருந்தார்.